ஷேர் மார்க்கெட்ல பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதாவது ஷேர் மார்க்கெட்ல நானும் ட்ரேட் பண்ணணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கான வீடியோ தான் இது. மெயினா ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றத வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. தயவு செய்து என்னைக்குமே அதை தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும், எந்த ஸ்டாக்ஸ் வாங்கணும், எந்த ஸ்டாக்ஸ் விற்கணும், எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க மத்தால நம்பணுமே தவிர, அதுக்கு முன்னாடி யாருடைய கால்ஸையும், யாருடைய ட்ரேடிங் ஸ்டைல்ஸையும், யாருடைய அல்கோ ட்ரேடிங்கையும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சோ அதை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, ஐ மீன் உங்களுக்கு நீங்க அதை கத்துக்கணும், அந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் கத்துக்கணும் அப்படின்னா, இனிஷியலா உங்களுடைய ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பணம் போட்டு ட்ரேடிங் கத்துக்காதீங்க. பணத்தை போடாமலேயே விர்ச்சுவல் மணி ஒரு கம்பெனி 10 lakhs rupees உங்களுக்கு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒன்லி லேர்னிங் பர்பஸ்க்காக. உங்ககிட்ட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க உட்காந்து ஒரு பேப்பர் நோட் புக் எடுத்து நீங்க பேப்பர் நோட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்ல. லைவ் ட்ரேடிங்ல உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஒரு ஆர்டரை. அந்த ஆர்டர் ப்ராஃபிட்ல முடியுதா லாஸ்ட்ல முடியுதான்றதும் உங்களால ஷோ பண்ண விசிட் பண்ண முடியும். சோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனி தான் நான் இப்ப இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என் நேம் அற்புதராஜ். இந்த சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவா இருக்கும். இந்த மாதிரி ஆன்லைன்ல நடக்கக்கூடிய பிசினஸ், ஆஃப்லைன் நடக்கக்கூடிய பிசினஸ், அது நடக்கக்கூடிய ஸ்கேம்ஸ், அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. இவங்களோட மோட்டிவே எஜுகேஷன் பர்பஸ்க்காக, அதாவது யாரெல்லாம் ட்ரேடிங் கத்துக்கணும், அவங்க பணத்தை இன்னும் லாஸ் பண்ற கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விர்ச்சுவல் மணில லைவ் ட்ரேடிங்கோட லிங்க் பண்ணி அந்த ட்ரேட் ரன் ஆயிட்டு இருக்கும் போது பர்டிகுலர் ஸ்டாக்ஸையோ ஷேர்ஸையோ நீங்க வாங்கி விற்கிற அளவுக்கு அவங்க அதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் வெப்சைட்லயும் இருக்கு, அதாவது நீங்க டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப்லயும் இருக்கு. சோ இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை லாகின் பண்றது, யூஸ் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். சார் வாங்க, நான் அதை எப்படி யூஸ் பண்றதை உங்களுக்கு ஷோ பண்றேன். சோ இதுதான் அந்த கம்பெனி ஃப்ரண்ட் பேஜ். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா பேப்பர் ட்ரேடு, டவுன்லோட் ஆப், லாகின், இந்த 3 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பேப்பர் ட்ரேட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, நம்ம புக்ல நோட்லயே நம்ம நோட் பண்ணிட்டு அதை எழுதி இது எக்ஸிக்யூட் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணுவோம் இல்லையா, அதே இது லைவ் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது அந்த ஆப்ஷன்ஸ். இது அண்ட் டவுன்லோட் ஆப்ஸ், இது நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்லயே இருக்கு. ஆண்ட்ராய்ட்லயே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், மொபைல்ல ஜஸ்ட் நீங்க வாட்ச் பண்ணிக்கலாம். செகண்ட்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கரண்டா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ஒரு 6 to 7 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே நல்லா இருக்கு. இது நான் ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்றேன். நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு எப்படி பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர் டீடைல்ஸ் இதுல இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க, நீங்க ஒரு மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் தரணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் என்ன நடக்க போகுது, என்னென்ன மூவ்மெண்ட் இருக்கும், எப்படி மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தர போறீங்கன்றது நீங்க ஜஸ்ட் ஃபீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது உங்களோட டெஸ்க்டாப்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கும். சோ இதனால என்ன பெனிஃபிட்ஸ்னா, மத்த ட்ரேடர்ஸ் இருக்காங்க இல்லையா, மத்த ட்ரேடர்ஸ் பார்க்கும்போது அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்ப இவர் ஒருத்தர் கொடுத்திருக்காரு, நேத்து கூட அப்லோட் பண்ணிருக்காங்க. நேத்து அவங்களுடைய சார்ட் பிரகாரம் மார்க்கெட் இதுல இருந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு லைன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கொடுத்திருக்கு. சோ தட் அதே மாதிரி இவங்க ஒரு கிளைண்ட், அவங்களுக்கு பேங்க் நிஃப்டி எஃப்என்டோ சொல்லிட்டு கிரியேட் பண்றாங்க. அவங்க கால்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல வரக்கூடிய கால்ஸ ஃபுல்லா நம்பிடாதீங்க. இந்த கால்ஸ் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். சரிங்களா? அது கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபவுண்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இந்த கம்பெனி பேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனிஸ். அவங்களுடைய ஃபீட்பேக் மெயில் ஐடியில கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னா நீங்க இதுக்கு சஜஷன் பண்ணலாம். உங்களுக்கு உண்மையிட்ட ரிப்ளை கொடுக்குறாங்க. நான் இதை செக் பண்ணி பார்த்திருக்கேன், கரெக்டா அவங்க இமீடியா ரிப்ளை கொடுக்குறாங்க. சோ இதை லாகின் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் லாகின் கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, வெறும் போன் நம்பர் கேட்கும். போன் நம்பர், உங்களோட போன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி நீங்க இன்புட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும், லாகின் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிபி எனக்கு வந்துருச்சு. நான் ஓடிபி போட்டேன். ஜஸ்ட் வெரிஃபை ஓடிபி கொடுத்துறேன். என்னோட டேஷ்போர்டுக்குள்ள போயிடுச்சு. அதாவது அந்த லிங்க் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா இதுதான் உங்களோட டேஷ்போர்ட். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். ஓகேங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொஃபைல் நான் பாத்துக்கிறேன். எத்தனை போஸ்ட் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ், எவ்வளவு லாஸ் வந்திருக்கு, இதுல நான் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கேன், எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதுல ஷோ ஆகும். அதாவது ஜென்ரலா பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் யூஸ் பண்ணி. இது வீடியோக்காக நான் எடுத்திருக்கேன். இப்ப December 5, 2022 வேலிட் எக்ஸிக்யூட் பண்ணுது.
ஸோ 14,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, டார்கெட் அச்சீவ். அண்ட் இது பாத்தீங்கன்னா 5,460 டார்கெட் அச்சீவ் இருக்கு. இது 2,100 ரூபீஸ் ஸ்டாப் லாஸ் இருக்கு. டார்கெட் அச்சீவ் 13,568 வந்து டார்கெட் அச்சீவ் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான எல்லா ட்ரேடுமே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, என்ன ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, என்ன லாஸ் கிடைச்சிருக்கு. நார்மலா நம்ம ட்ரேட் பண்ணும்போது ஒரு கத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல எழுத ஆரம்பிப்போம். மார்க்கெட்டு மேல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக்கால் ஒரு ஏஷியன் பெயிண்ட் ஒரு ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஏஷியன் பெயிண்ட் ஸ்டாக்ஸ் நான் வந்து பைக் எடுக்கிறேன் அப்படின்னா பை எடுக்கிறேன். திடீர்னு மார்க்கெட் வந்து ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கீழே போகுதுன்னா பயம் வந்துடும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா. சோ நம்ம பேப்பர் ஒர்க் தானே, சரி இந்த ட்ரேட் இல்லப்பா நம்ம வேற ட்ரேட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி வெளியே போயிடும். அந்த நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இல்லையா அப்படின்றத நம்மளால வந்து அந்த மந்த் எண்ட்ல நம்மளால கால்குலேஷன் கரெக்டா எடுக்கவே முடியாது. நம்மளோட மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். பட் இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நீங்க ஒன்ஸ் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா பண்ணதுதான். வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 5-6 பாயிண்ட் நீங்க வெளியே வரீங்க அப்படின்னா அது லாஸ் தான் வெளியே வருவீங்க. ப்ராஃபிட்ல வெளியே வர முடியும், காஸ்ட் வெளியே வர முடியுங்க. சோ ஒன்ஸ் அந்த காஸ்ட் வர வரை நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். இல்ல நீங்க ப்ராஃபிட் உங்க டார்கெட் வரை நீங்க வெயிட் பண்ணணும். இல்ல உங்க ஸ்டாப் லாஸ் வரை நீங்க வெயிட் பண்ணி ஆகணும். இதை பண்ணாதான் நீங்க வெளியே வர முடியும். சோ இதுல எவ்வளவு மார்ஜின் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, 10 lakhs rupees உங்களுக்கு தராங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னோட ஓல்டு அக்கௌண்ட், ரொம்ப பழைய அக்கௌண்ட். நான் புதுசா நான் எதுவுமே லாகின் பண்ணல. சோ இதுல வந்து நான் ப்ராஃபிட்டும் பாத்துருக்கேன், லாஸும் பாத்துருக்கேன். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்கு நான் சும்மா வீடியோ போட்டு எடுத்துட்டு இருப்பேன். இதுல வந்து எனக்கு முழு 10 lakhs அமௌண்ட்ஸ் இதுல கிடையாது. பட் இருந்தாலும் அதுல எங்க எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்றது நான் விஷுவலா உங்களுக்கு ஷோ பண்றேன் பாருங்க. இது ஹோம் பட்டன் இருக்கு இல்லையா, இது இன்டர்ஃபேஸ் பேஜ். இந்த ஹோம் பட்டன் பக்கத்துல ட்ரேடர்ஸ் இருக்கும் பாருங்க, ட்ரேட்ஸ் சொல்லிருக்கோம். அதோட கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இதுல இந்த அவைலபிள் மார்ஜின் தெரியுதுங்களா, ஹைலைட் பண்றேன் பாருங்க. இந்த அவைலபிள் 8,58,000 இருக்கு. சோ இதுலதான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னா 10 lakhs rupees உங்களுக்கு இருக்கும். இதுல எப்படி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ ட்ரேட் இருக்கு இல்லையா, இந்த நியூ ட்ரேட் கிளிக் பண்ணீங்க. பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரேடை பொறுத்த வரைக்கும் லைவ் மார்க்கெட்ல மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே தவிர, ட்ரேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதான் மார்க்கெட் 9:15 ஸ்டார்ட் ஆகுது, 3:30 க்ளோஸ் 3:15 க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால ட்ரேட் பண்ணவே முடியாது. சரிங்களா, அதுல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. சோ 9:15க்கு மேலதான் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா 29/12, அதாவது 29 டிசம்பர் மாசம் 2023 வெள்ளிக்கிழமை ட்ரேட் இருக்கு. இப்ப டைம் சரியா வந்து உங்களுக்கு 9:13 போயிட்டு இருக்கு. சோ ஒன்ஸ் 9:15 மார்க்கெட் ரன் ஆனதுக்கு அப்புறம் நான் இதுல உங்களுக்கு ஷோ பண்றேன், இதுல எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா சர்ச் பண்றது ஒண்ணும் இல்ல. இப்ப நான் ஒரு பேங்க் நிப்டி பண்றேன்னு வச்சுங்க, பேங்க் நிப்டி டைப் பண்ணா இது ஃபியூச்சர்ஸ், பேங்க் நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் 25 ஜனவரி 25 உங்களுக்கு எது வேணும்னு எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு பேங்க் நிப்டி 25 ஜனவரி ஃபியூச்சர்ஸ் நான் பண்ண போறேன் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணினா இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஆர் க்ளோஸ், ட்ரேடர் cannot be placed. சோ லைவ் மார்க்கெட்ல மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமே தவிர மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால பண்ண முடியாது. சோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணுவோம், மார்க்கெட் ஓபன் ஆகட்டும், உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்கெட் ஓபன் ஆயிடுச்சு, 9:15 ஆயிடுச்சு. சோ மார்க்கெட் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பேங்க் நிப்டி நடக்குதுன்னு, பேங்க் நிப்டி ஒரு 25 ஜான் ஃபியூச்சர்ஸ் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஸ்கிரிப்ட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் பண்ணிடுங்க. சோ இங்க உங்களுக்கு தெரியுதுங்களா, லைவ் ட்ரேடிங் ரன் ஆயிட்டு இருக்குங்க, தெரியுதுங்களா. சோ இப்போ ட்ரேட் பாத்தீங்கன்னா 48,653 இதுல போயிட்டு இருக்கு ட்ரேடு. சோ 48,643 39 இந்த மாதிரி இருக்கு. மைனஸ்ல ஓப்பனா இருக்கு, மார்க்கெட் வந்து 180 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஓப்பனா இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டெமோக்காக நான் இதை பை பண்ணி செல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் பை பண்றது என்ன ரேட்ல பை பண்றேன்னா, ஒரு பை ஆப்ஷன்ஸ் இந்த கிளிக் பண்ணிடுங்க. இதுல குவான்டிட்டி ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாமே 15 குவான்டிட்டிஸ் தான். சோ 15 குவான்டிட்டிஸ் வைக்கிறேன். இதுல வந்து ஒரு எனக்கு பை வந்து பாத்தீங்கன்னா 48,620 பை எடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். சி மோர்ல கொடுத்தீங்கன்னா டார்கெட் இருக்கும். இதுல என்ன டார்கெட் நீங்க கொடுக்க போறீங்க, எனக்கு 620 பை எடுத்துட்டு 48,635 ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 35 எனக்கு பண்ணிட்டு அப்படின்னு சொல்றேன். இன்ட்ராடேவா பொசிஷன் வைக்கிறீங்களா இல்ல 1 வீக்கா எக்ஸ்பைரி வைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. சோ நான் வந்து இன்ட்ராடே பண்றேன். இன்ட்ராடே கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு சப்மிட் கொடுத்துருங்க. போஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா. சோ போஸ்டர் சக்சஸ்ஃபுல்லி வந்ததுக்கு அப்புறம் இங்க பாருங்க உங்களுடைய என்ட்ரி, வெயிட்டிங் ஃபார் என்ட்ரி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஓகேங்களா. சோ இந்த ட்ரேட் வந்து இப்போதைக்கு வந்து வெயிட்டிங் ஃபார் என்ட்ரில இருக்கு. இன்னும் நம்ம கொடுத்த ரேட்டுக்கு மார்க்கெட் வரல. 48,630 என்னோட ரேட்டு 620 நான் கொடுத்திருக்கேன். இப்ப ட்ரேட் ஆயிட்டு வந்து 48,630 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டார்கெட் பிரைஸ் 35 கொடுத்திருக்கேன் ஒரு பர்சன்ட். சோ இந்த மாதிரி
இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்டையுமே நீங்க சூஸ் பண்ணி பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டி மட்டும் நிஃப்டி பாத்துக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் பாத்துக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நான் ஆப்ஷன் ட்ரேடிங் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்றேன். இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுங்க பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ நான் போட்டது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்க ஆக்டிவ் வந்துச்சு பாருங்க, ஸ்டேட்டஸ் இஸ் ஆக்டிவ். சோ இப்போதே கரண்ட் ப்ராஃபிட் வந்து எனக்கு 55 ரூபா ப்ராஃபிட்ல இருக்கு. என்னோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 35 தான் கொடுத்திருக்கேன். சோ இல்ல இப்போ மார்க்கெட் இப்போ இறங்கிட்டு இருக்கு, 608 போயிட்டு இருக்கு. சோ வெயிட் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் நம்ம இது கொடுக்கணும் இல்லையா? ஸ்டாப் லாஸ் இதுக்கு இஷ்யூ பண்ணல. சோ ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் லைக் தட். இதை நீங்க கீழே ஒரு ஐகான் இருக்கு பாருங்க, இது தெரியுதுங்களா? ஒரு சின்ன ஐகான். இந்த ஐகான் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு மாடிஃபை ஸ்டாப் லாஸ், இந்த இடத்துல போயிட்டு நம்ம நியூ ஸ்டாப் லாஸ், எனக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கல, இப்போ நம்ம புதுசா ஸ்டாப் லாஸ் கொடுக்க போறோம்ன்ற பட்சத்துல நான் இப்போ ட்ரேட் இருக்கு 48,580. ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சொல்றேன், ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருன்னு. சோ அந்த ரேட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வெளியே வந்துடும். நான் ஜஸ்ட் வெளியே வந்துட்டு உள்ள போறேன். வந்துச்சு பாத்தீங்களா? என்னோட ஸ்டாப் லாஸும் போட்டாச்சு. சோ ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியுமே நீங்க இந்த மாதிரி தான் வந்து மானிட்டர் பண்ணணும். ஜஸ்ட் நீங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு, டார்கெட் கிடைச்சிருக்கு, ஸ்டாப் லாஸ் கிடைச்சிருக்கு, நீங்க போட்டு விட்டுருங்க, பேசாம விட்டுருங்க, முடிஞ்சது வேலை. அது லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, நீங்க லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏன் லாஸ் ஆயிருக்கு, உங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கா இல்லையன்றது மட்டும் நீங்க மானிட்டர் பண்ணா போதும். சோ இப்போ ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட் லைக் தட். நீங்க பாருங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து தெரியும் உங்களுக்கு. டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுங்களா? சோ நான் நம்ம போட்ட என்ட்ரி வந்து 48,620 என்ட்ரியில போட்டிருந்தேன். பிரைஸ் அந்த டைம் வந்து 38 இருந்துச்சு. 20 போகும்போது பை ஆயிடுச்சு. 635 வந்து டார்கெட் பிரைஸ் கொடுத்திருந்தேன். ஸ்டாப் லாஸ் 580 போனேன், பட் 580 போகல மார்க்கெட். அங்க இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி எனக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. 48,635 எனக்கு வெளியே வந்திருக்கு. 225 எனக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. சோ இதுதான் வந்து ஒரு ட்ரேடிங் கான்செப்ட், நம்ம எப்படி லேர்ன் பண்றது அப்படின்றது. சோ நீங்க வச்சிருக்க விர்ச்சுவல் மணி வச்சு நீங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்ட பார்க்கலாம். முதல்ல ட்ரேடிங்க ஃபர்ஸ்ட் கத்துக்குங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களோட ஓன் மணி உள்ள இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? சோ இத மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள், நீங்க அதே நியூ ட்ரேட்ல போயிட்டு நான் ஸ்டேட் பேங்கோட ஷேர்ஸ் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எஸ்பிஐ லைஃப் ஷேர்ஸ் மட்டும் பார்க்கலாங்க. இல்ல எனக்கு வந்து ஏஷியன் பெயிண்ட் வேணும், எனக்கு ஏஷியன் பெயிண்ட் இது கேஷ் மார்க்கெட்ல பண்றது. ஏஷியன் பாத்தீங்கன்னா இது கேஷ் மார்க்கெட்ல ஒரு குவான்டிட்டி வேணும்னா ஒரு குவான்டிட்டி பண்ணலாம். நீங்க எனக்கு வந்து ஒரு 100 குவான்டிட்டி நான் போட போறேன், 100 குவான்டிட்டிஸ் நான் போடுறேன் அப்படின்னா 100 குவான்டிட்டிஸ் போடலாம். இது டிஃபால்ட்டா வந்து கரண்ட் மார்க்கெட் பை எடுத்து எடுத்து வைக்கலாம். டார்கெட், ஸ்டாப் லாஸ், இன்ட்ராடே பண்றீங்களா, பொசிஷன் வைக்கிறீங்களா, 1 இயர்க்கு வைக்கிறீங்களா, இல்ல அதுக்கு மேல கொண்டு போறீங்கன்றது நீங்க இதுல ஓனாவே பிக்ஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ ட்ரேடர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சொல்றேன்னா இந்த கம்பெனி நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி லாகின் பண்ணுங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை பண்றாங்க, உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது ட்ரை பண்றாங்கன்னா தயவுசெய்து இந்த லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க, என்னோட வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஓன் மணியை போட்டு தயவுசெய்து ட்ரேடிங் கத்துக்காதீங்க. யார் சொல்றதையும் ஃபர்ஸ்ட் பிளாங்கா நம்பி ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இது மிகப்பெரிய ஆபத்துல மாட்டுவீங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோட நான் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் ஒண்ணு ஷேர் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு, அல்கோ ட்ரேடிங். இந்த அல்கோ ட்ரேடிங்கை பேஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட பல விதமான பணத்தை வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்கேம்ல நான் லைவாவும் மாட்டிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அடுத்த வீடியோல சொல்றேன். அது எந்த மாதிரியான ஸ்கேம், எப்படி நான் மாட்டினேன், அதுல இருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், அது யாரு பண்ணிட்டு இருக்காங்க, செபி ஏன் இதற்கு மானிட்டர் பண்ணல, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் போது உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அர்த்தராஜ். பாய்.